ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கோன் ஆஃப் ஃப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டாங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாரா இல்லை நேட்டிவ் போகிறாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருந்துகிட்ருக்கும். அதே தான் எனக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ கோன் ஆஃப் ஃப்ளை நவ் அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ வந்து ஃப்ளைட்டில் போக போகிறாங்கன்னு மட்டும் அப்டேட் தெரியுது. அவங்களுக்கு ஷூட்டிங் வந்து முந்தானேற்றே, அதாவது 15th அவங்களுக்கு ஷூட்டிங் கிடையாது, 14th அன்றைக்கே உங்களுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்றுக்கு வந்து அப்படி கொடுக்கும்போது நேற்றுக்கு மேபி அவர் தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஜீ தெலுங்குல அவருக்கு வந்து ஒரு அப்ரோச் வந்திருக்கு. ஜீ தெலுங்குல ஒரு மெயின் லீடாக வந்து அவர் அப்ரோச் கிடச்சிருக்கு, தெலுங்குல ஜீல. பட் ஆனால் அவர் அதை அக்செப்ட் பண்ணலாம் நமக்கு தெரியல. மேபி அதுக்காக தான் போகிறாரா, இல்லை வந்து இந்த ஷெடியூல் அவருக்கு எந்த இதுவுமே ஷூட்டிங்லாம் இல்லை, நீ நான்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போயுமே இங்கே முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஷூட்டிங் தான் போவார். அது இல்லைன்னு உடனே மேபி வந்து அவங்க ஊருக்கு நேட்டிவ்க்கு போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஏதோ பட் எதாக இருந்தாலும் ஹாப்பியாக அவர் வந்து போயிருக்காரு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து அவர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பூநூல் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கே செம்ம ஷாக் ஆச்சு. இவர் வெஜிடேரியன் எனக்கு தெரியும், ஐயர்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு பூநூல் பார்த்தா எனக்கே செம்ம ஷாக் ஆச்சு. பிறகு ஐயரா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சைடில் ஐயர் தானே அந்த மாதிரி பூநூல்லாம் போடுவாங்க. மேபி ஐயர் தானே, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ வெஜிடேரியன் மேபி சம் மெம்பர்ஸ் வந்து நம்மளே வெஜிடேரியனாக இருப்பாங்களே, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு அந்த மாதிரி தான் நினச்சார், வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னோடனே. பட் எனக்கு இது பார்த்ததுமே செம்ம ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. யாரெல்லாம் இது மாதிரி ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியே ஷையாகவும் ஆச்சு. ஃபேனு சொல்லி இப்படி தூக்கி பேசிட்டு இருந்தோம், நமக்கு இது கூட தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி அப்டேட்டில் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு ரொம்ப ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு இது.